வணக்கம் மக்களே. திமுக 90, தவேக 70, அதிமுக 35. சமீபத்திய சர்வே முடிவால் அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சி. 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறதா அதிமுக? விஜய் கட்சிக்கு முதல் இடம், தேர்தலில் 2வது இடம் என்பது மிகப்பெரிய விஷயம். தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் விஜயின் முடிவு என்னவாக இருக்கும்? மறுதேர்தலா, திராவிட கட்சியுடன் கூட்டணி ஆட்சியா? இந்த மாதிரியான தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழலில் சமீபத்தில் வெளியானதாக கூறப்படும் ஒரு தனியார் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கருத்து கணிப்பின்படி திராவிட முன்னேற்றக் கழகம் 90 இடங்களை பெற வாய்ப்புள்ளது என்றும், புதிதாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் 70 இடங்களை பெற வாய்ப்புள்ளது என்றும், அதே சமயம் அதிமுக வெறும் 35 இடங்களை மட்டும் பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கணிப்புகள் உண்மையாகும் பட்சத்தில் பல ஆண்டுகளாக தமிழக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாகவும் அக்கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும். அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட உட்கட்சி பிளவுகளும், ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் போன்ற முக்கிய தலைவர்கள் பிரிந்து சென்றதும் அதன் வாக்கு வங்கியில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் கட்சி தனது பலத்தை மீண்டும் நிலைநிறுத்த போராடி வரும் நிலையில் இந்த சர்வே முடிவுகள் அவர்களின் நம்பிக்கைக்கும் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்ற இலக்கும் முற்றிலும் முரணாக அமைந்துள்ளன. திமுகவுக்கு எதிரான மனநிலையில் களம் வலுவாக இருந்தும் அதன் பலன்களை அறுவடை செய்ய முடியாமல் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவது அக்கட்சியினர் மத்தியில் ஆழ்ந்த கவலையை எழுந்துள்ளது. மறுபுறம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் அதன் முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே 70 இடங்களை பெற்று 2வது பெரிய கட்சியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளது என்ற தகவல் அக்கட்சிக்கு ஒரு மகத்தான சாதனையாக பார்க்கப்படுகிறது. மேலும் தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் போது விஜயின் முன் 2 முக்கிய தெரிவுகள் இருக்கும். முதலாவது, ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லை என்பதால் அவர் மறுதேர்தலுக்கு செல்லுமாறு பரிந்துரைக்கலாம். 2வது தெரிவு, பிராதன திராவிட கட்சிகளில் ஒன்றுடன், அதாவது திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து வேறு சில கட்சிகளின் ஆதரவை பெற்று ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கேற்கலாம். திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி சேரும் பட்சத்தில் விஜயின் பிரதான கொள்கைகளான ஊழலற்ற ஆட்சி மற்றும் மாற்றம் ஆகியவை நிரந்து போகுமா என்ற கேள்வியும் எழுகிறது. திராவிட கட்சிகளின் ஆதரவுடனான ஆட்சி அவரது இளம் அரசியல் பயணத்தின் முதல் அடியாக எப்படி பார்க்கப்படும் என்பது ஒரு விவாத பொருளாகவே இருக்கிறது. மொத்தத்தில் தொங்கு சட்டமன்றம் உருவானால் விஜயின் அரசியல் முடிவானது அவரது அரசியல் எதிர்காலத்தையும் தமிழகத்தின் ஆட்சியும் தீர்மானிக்கும் ஒரு துருப்புச் சீட்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னே சொல்லலாம். மக்களை, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.